45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. அப்போது மீன்பிடிக்க நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலா தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தினுடைய கிழக்கு கடல் பகுதியில் ஏப்ரல் 15 முதல் மே 29 வரை 45 தினங்கள் விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையானது ஏப்ரல் 15 முதல் மீன் இனப்பெருக்க அந்த கடல் பகுதியில் மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பிடித்து வளர்ச்சியடையும். ஆகவே விசைப்படகுகள் கடலுக்கு செல்லும் பொழுது கடலில் ஏற்படும் அதிர்வு தன்மையின் காரணமாக மீன்கள் வளர்ச்சி அடையாது. ஆகவே மீன்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த தடை காலம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவும் இந்த தடை காலத்தின் காரணமாக கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் நேரடியாக தொழில் செய்யக்கூடிய 70,000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் சார்பு தொழிலை நம்பியுள்ள கிட்டத்தட்ட பல லட்சம் மீனவர்களும் இந்த 45 நாட்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடை காலங்களில் விசைப்படகுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை போல நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் விதிக்க வேண்டும் என ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதற்காக இந்த கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றால், விசைப்படகில் பொருத்தப்பட்டுள்ள குதிரை திறன் கொண்ட இன்ஜினை விட அதிகமான குதிரை திறன் கொண்ட இன்ஜின்கள் நாட்டுப்படகுல பொருத்தப்பட்டுள்ளது. அதனால் இந்த இனப்பெருக்க காலத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் பொழுது மீன்கள் வளர்ச்சி அடையாமலும் அவர்களுக்கு இனப்பெருக்கம் செய்துள்ள மீன் குஞ்சுகளை அனைத்துமே அவர்கள் பிடித்து வருகின்றனர். இதனால் நாங்கள் 45 நாள் தடை காலம் விதித்து நாங்கள் கடலுக்கு சென்று எங்களுக்கு மிகவும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆகவே தமிழக அரசு இந்த விசைப்படகுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை போல நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் விதிக்க வேண்டும் என்பது இப்பகுதி மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது.